தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 8/11/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் 1 சாமுவேல் 24:19 இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று நம்மை பார்த்து கூறும் கிருபையின் வார்த்தை என்னவென்றால், நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்கள், நான் எவ்வளவு நன்மை பிறருக்கு செய்து கொண்டு இருக்கின்றேன், ஆனால் நான் இன்னும் ஒரு சில கஷ்டங்களை அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றேன், எனக்கு இன்னும் ஆண்டவரிடமிருந்து நன்மை வரவில்லையே என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் இன்று உங்களை பார்த்து கூறுகின்றார், நீ செய்த நன்மைக்காக உனக்கு நான் நன்மை செய்ய போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். நம் கர்த்தர் நம்முடைய செய்கைகளை எல்லாம் அவர் கணக்கில் வைத்துக் கொண்டேதான் இருப்பார். நாம் செய்த நன்மைக்கு அவர் ஏற்ற வேளையில் நமக்கு உதவி என்று வரும் பொழுது அவர் ஓடி வந்து அந்த நன்மைக்கு திருப்பி இரட்டிப்பான நன்மையால் நிரப்புவார். பிரியமானவர்களை, இன்றும் அவர் நம்மை பார்த்து கொள்கின்றார். நாம் செய்த நன்மைகளுக்கு அவர் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் இரட்டிப்பான நன்மையை தர வந்துவிட்டேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே கவலையை விட்டுவிடுவோம், கண்ணீரை துடைப்போம். கர்த்தர் நம்முடைய நன்மைக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையை தரப்போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, நாங்கள் செய்த நன்மைக்கு பதிலாக நீர் எங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை தரப்போகின்றேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.